என்ன இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்க வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்க வந்து எங்க கூட டிராவல் பண்ணி நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்றத நாங்க நேர்ல பாக்குறோம். பட் அவங்க வந்து நிஜமா செட்ல சொல்லணும், அங்க இங்க எல்லாரும் சொல்றதுதான். அப்படியே கால சக்கரை சுத்தி விட்டு வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்களே ஹோல் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி ஷீஸ் எ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு, அதுக்கப்புறம் அதுல நிறைய உழைப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வரும். நாங்க எல்லாருமே ப்ரே பண்றோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. நான் அவ்வளவுதானா? ஓகே. இல்ல, அதாவது இப்போ பொதுவா சொல்லும் போது நான் ஏற்கனவே பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து நாளைக்கு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட் எப்படி இது? எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும். நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே. ஸோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்யறாங்க, அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட். திறமை இருக்கவங்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்தை